இயேசுவுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட நான் கல்லூரி வாழ்க்கையில் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அவருக்கும் எனக்கும் நேரடியான எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசுவை நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிகள். சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் படித்தேன், பிறகு ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அதனால் நிறைய இயேசுவை பற்றிய கதைகள், இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தில் நடந்த சம்பவங்கள் இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை விட ரொம்ப அந்த எக்ஸாமுக்கு முன்னால் அவங்க நடத்துகிற ப்ரேயர், அதுக்கு பின்னால் பண்ணுற ப்ரேயர், அது மூலமாக கிடைச்ச ஆசீர்வாதம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இயேசு உண்மையிலே ரொம்ப நல்ல பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி 10th கிட்டத்தட்ட அந்த நாளில் 500க்கு 470 மார்க் நான் எடுத்திருந்தேன். அதற்கப்புறம் 12th அதில் வரும்பொழுதும் 95% மதிப்பெண் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாட்களில் நீட் எக்ஸாம் கிடையாது. தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் உண்டு. அந்த என்ட்ரன்ஸ்லையும் நல்ல மதிப்பெண்கள் பெற ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் யோசித்தேன், இந்த இயேசு எப்பொழுதும் யாரு கேட்டாலும் நன்மை செய்வார் போல, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவர், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக திரும்பிச்சு. இப்போ உள்ள வந்தாச்சு, இனி உலகத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாய் நண்பர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாது உண்மையாகவே. ஆனால் கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ உலகத்தில் இதுவெல்லாம் இருக்கிறதா. முதல் நாளிலே என்கிட்ட கேட்டாங்க, நீ தண்ணி அடிப்பியான்னு கேட்டாங்க. ஐயோ அது பெரிய தவறான பழக்கமாயிருச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ டாக்டர். நான் அப்புறம் அவங்கள பார்த்து கேட்டேன், நீ என்னை தண்ணி அடிக்க சொன்னவங்கள பார்த்து கேட்டேன், ஏங்க நம்ம டாக்டருக்கு படிக்க வந்திருக்கிறோம், தண்ணி அடிக்கிறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்கிட்ட வர்ற நோயாளி தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னா அவனுக்கு என்ன பிரச்சனை நீ எப்படி கண்டுபிடிப்ப, நீ அடிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் சிகரெட் குடிப்பியான்னு கேட்டாங்க. ஐயோ தொட்டதே இல்லை, நீ குடிச்சு பார்த்தா தானே உன்கிட்ட வர்றவனுக்கு நீ நல்ல வைத்தியம் பண்ண முடியும். நான் மனசுக்குள்ள யோசித்துட்டேன், அப்போ விஷம் குடிச்சிட்டு வர்றவனுக்கு என்ன நடக்கணும்னு தெரியணும்னா நான் விஷமாக குடிச்சிட்டு பழக முடியும் அப்படின்ற ஒரு எண்ண கேள்வி வந்தது. ஆனால் கேட்க முடியாது. அங்கு சீனியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் செய்யணும். அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க விட்டுருவாங்க, நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அங்கே நடந்த சம்பவம். என் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்ப ஆரம்பிச்சது. அந்த நாட்களில் மொபைல் கிடையாது. அதனால் நீங்கள் சினிமா எதுவும் பார்க்கணும்னா சினிமா தியேட்டருக்கு தான் நீங்கள் போகணும். கிட்டத்தட்ட வாரத்தில் நான் குறைந்தபட்சம் 4 நாட்கள் சினிமா தியேட்டர் போவேன். நைட்டு செகண்ட் ஷோவுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மத்தியானம் மேட்னி ஷோவுக்கு போவோம். இது எங்களுடைய ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. ஏதாவது பரீட்சை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் ரிலாக்ஸ் பண்ணுகிறோம் என்கிற பேச்சில் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய ஆரம்பிக்க மற்ற பழக்கங்கள், ஆண் பெண் நண்பர்கள், அப்படியே நீங்கள் யோசிப்பீங்க மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சுன்னு. இது அந்த காலத்திலிருந்தே இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒளிச்சு செய்கிறோம், அவ்வளவுதான். ஈஸியாக செய்கிறோம், அவ்வளவுதான். நிறைய பேர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நிறைய காரியங்களை தவறாக அதற்கு செய்ய ஆரம்பித்து அதற்கு அடிமைப்பட்டு ஒரு நேரத்தில் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நான் மாட்டின பொழுது எனக்குள்ளே ஒரு அழுத்தம், அது ஆங்கிலத்தில் OCD என்று சொல்வார்கள், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதை போன்ற ஒரு அழுத்தம். அதாவது நான் யோசிக்க மாட்டேன், ஆனால் என்னை அறியாமலே அதே என்னை நீ போய் இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை செய்ய முடியாமல் என்னால் இருக்க முடியாது, செய்யவும் நான் விரும்பலை. நிறைய பணங்கள் செலவாகும், அம்மா அப்பாட்ட தான் வேற வேற காரியங்களை சொல்லி வாங்க வேண்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவு செஞ்சேன், இனிமே இதில் இருக்கிறத காட்டிலும் என்னைக்காவது என்னுடைய தாய் தகப்பனுக்கு இது தெரிஞ்சதுன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும், அப்படி யோசித்து தான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து 3 கடிதங்களை எழுதி, ஒரு கடிதம் எங்களுடைய காலேஜ் பிரின்சிபாலுக்கு, இன்னொரு கடிதம் திருநெல்வேலி மாவட்ட சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸுக்கு, 3வது கடிதம் என்னுடைய பெற்றோருக்கு. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய கனவுகளை நான் சிதைத்து விட்டேன், நீங்கள் எதிர்பார்த்த மகன் நான் அல்ல,
என் வாழ்க்கை முழுவதும் சிதைந்து போய்விட்டது, சொல்ல விருப்பம் இல்லை என்று சொல்லி அதனுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள போறேன். இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும் பொழுது நான் இருக்க 6 மாசம் அதுக்கு பிளான் பண்ணி எப்படி சாவது, இதை நான் ஒரு 3 மாசம் பிளான் பண்ணேன். எப்படி செத்தா உடனே சாகலாம், தப்பிக்கவே முடியாதபடி சாக வேண்டும், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயினில் விழுந்து சாகலாம் என்கிற ஒரு முடிவுக்கு கடைசியில் வந்து அந்த நாளை ஒரு நாளை குறித்தேன். அப்போ ட்ரெயினில் அன்னைக்கு காலையில் லெட்டர்லாம் எழுதியாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயினில் போய் விழணும். அன்னைக்கு நான் காலேஜ் போகலை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைதியாக என் ரூமில் இருக்கிறேன். மறிக்க போகிறோம், இன்றைக்கு கடைசி நாள். எனக்குள்ள காலையில் கொஞ்சம் பதட்டம் இருந்தது. என்னுடைய நண்பர்கள் யாருக்குமே தெரியாது, என் கூட தான் இருந்தாங்க. நான் இயல்பாக இருப்பதை போல தான் அவங்க உணர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நல்லா இருப்பதை போல உணர்ந்தாங்க. ஆனால் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த போராட்டம் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி நேரத்தில் தான் 4 மணிக்கு இங்கிருந்து கிளம்பணும், 6 மணிக்குள்ள நம்முடைய மரணம் என்று சொல்லி 4 மணிக்கு என்கிட்ட இருந்த பைக்கை எடுத்துட்டு நான் போகணும்னு சொல்லி கீழே பைக் ஸ்டாண்டுக்கு நான் வரும் பொழுது தான் அந்த நேரத்தில் ஒரு சின்ன கார் அதே பைக் ஸ்டாண்டில் வந்து நின்னது, எங்களுடைய மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில். அதிலிருந்து ஒரு வயசான ஒரு அங்கிள் இறங்கி வந்தார். நான் யோசித்தேன், அவர் அங்கே இருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் நிறைய அங்கே வருவாங்க மாணவர் விடுதிக்கு, எங்களோட கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட வருவாங்க, சில பேர் விசிட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்த ஒரு டாக்டராக இருக்கும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணேன், குட் ஈவினிங் சார்னு. அவரும் குட் ஈவினிங் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டார், தம்பி இங்கே ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மாணவன், கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தால் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? நான் யோசித்தேன், நம்மளே சாகிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம், இவர் நம்மகிட்ட வந்து கேட்குறாரேன்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்தேன். யோசிச்சதை பார்த்த உடனே அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எப்படியும் தப்பாக யோசித்துக்கிறாதீங்க, இன்னைக்கு காலையில் நான் வீட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் இப்படி ஒரு சத்தம் வந்துச்சு, இந்த மெடிக்கல் காலேஜுக்கு இன்னைக்கு வரணும்னு சொல்லி, அதுவும் 4 மணிக்கு வரணும்னு சொல்லி, அதுவும் இந்த ஹாஸ்டலுக்கு வரணும்னு சொல்லி, அதனால் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? நான் யோசித்தேன், நமக்கு மட்டும்தான் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அவருக்கும் சத்தம் கேட்குதுன்றாரு. அப்போ அவருக்கும் வேற ஏதோ பிரச்சனை போல. சரி என்று சொல்லி என்னுடைய நண்பனை பார்க்க போனேன், நண்பன் இல்லை. இன்னொரு நண்பனை தேடினேன், அவனும் இல்லை. இவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் அந்த மாதிரி பசங்க யாரும் இல்லை, நான் பேர் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் அடுத்த வாரம் பாருங்க. அவருடைய முகம் அப்படியே சுருங்கிருச்சு. வயசானவர், சிரிச்சுக்கிட்டே வந்தவர், ஒரு 65 வயசு இருக்கும். அவருடைய முகத்தை பார்த்து கொஞ்சம் மனம் இறங்கி நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க சார், என் ரூமுக்கு வாங்க, பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு டீ, அந்த கேக் எல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ல இருந்து கொடுக்கலாம், அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து, நான் அவங்க பேர் என்ன, எத்தனை மணிக்கு வரணும், எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னார், தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு தான் அனுப்புனாருன்னு. எனக்கு அப்போ தான் கோபம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்தேன், அதனால் உதவி செஞ்சாச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற பாணியில் அவரை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் பைபிள்லேருந்து சொல்லட்டுமான்னு. சரி சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னார், ஆனால் என்ன சொன்னார்னா எனக்கு தெரியாது, ஞாபகமும் இல்லை, என்னுடைய மனதிலையும் போல. என் மனசில் ட்ரெயின் போயிடக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் தான் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எங்கேயோ அவசரமாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் சீக்கிரமாக போகணும் சார், நீங்கள் விட்டீங்கன்னா நானும் போகலான்னு யோசிக்கிறேன். அப்போ ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டட்டுமான்னாரு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. அப்புறம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணார். அதுவும் என்ன ஜெபம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வெளியில் போனவுடனே கீயை லாக் பண்ணிட்டு வச்சுட்டு வேகமாக நான் வந்து, அதற்குள்ளே ஒரு 4:30 4:40 கிட்ட ஆயிடுச்சு. அதனால பைக்கை எடுத்துட்டு வேகமாக போகணுன்னு பைக்கை எடுக்க வர்றேன். அப்போதான் நான் உணர்ந்தேன், எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த அழுத்தம் சுத்தமாக அது இல்லாமல் போய்விட்டது. திடீர்னு அந்த அழுத்தம், 6 மாதங்களாக இருந்த சத்தம், அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் தாட், அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன், இவர் வயசானவர் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா, என்ன செஞ்சாருன்னு தெரியல, அவர் சொன்னது புரியல, அவர் பேசினது நமக்கு தெரியல, விளங்கல. அவர் ஏதோ ஜபம்ன்ற பேர்ல சொன்னாரு, ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. பைக் எடுத்துட்டு வேகமா ஸ்டேஷன் போற வழியில உள்ள ஒரு கடைக்கு போனேன். அங்க ஒரு டீ குடிச்சிட்டு, இல்லையே நமக்கு அந்த வேகம் வர மாட்டேங்குது, தற்கொலை பண்ணன்ற எண்ணம் இப்ப எனக்குள்ள வர மாட்டேங்குது. ஒரு விதமான 2 பக்கமும் இல்லாத அமைதலான ஒரு சூழ்நிலை நான் உணர்ந்தேன். முதல் முறையாய் 6 மாதங்களுக்கு பிறகு. அவர் யாருன்னு தெரியாது, நம்பர் வாங்கல. சரி ஒரு நாள் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன், அடுத்த நாள் வெயிட் பண்ணேன். என்னால்
தற்கொலைக்கே போக முடியல. அடுத்த வாரம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். அவர் யார் மறுபடியும் வர சொல்லியிருக்கோம், அவர் கண்டிப்பா ஃப்ரெண்டை பார்க்க வருவார்னு. அடுத்த வாரம் வந்தார். அவர்கிட்ட என்னுடைய காரியங்களுடைய எதையும் நான் சொல்லலை. அவர் என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். தம்பி, போன வாரமே என் நம்பரை கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், இந்த வாரம் என் அட்ரஸ் நம்பர் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து அவர் வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தார், ரட்சிப்பை சொல்லி கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால ஜீவனோடு நிற்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்த உடனே கிறிஸ்தவனா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கிறவனா, இல்லது ஆண்டவருக்கு பிரத்யேட்சகமாய் அவருடைய காரியங்களை பெற்றவனா நான் வாழல. உலகத்தினுடைய எல்லா ஆசை பாசங்களினுடைய காரியங்கள்ல தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்த வாலிபன் தான் மிகச்சிறந்த வாலிபன்.